வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி பொன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, கர்மவினை கழியும் ரகசியங்கள், இதை நாம் இத்தனை பகுதிகளாக தொடர்ந்து பேசி வந்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு சாதனை என்று தமிழ் ஆனந்த யோக தொண்டர்கள் நினைப்பார்கள். ஆனால் இதை இத்தனை வாரம் பேசியது என்பதுதான் பெரிய சோதனை என்பதுதான் இதில் இன்றைய சமுதாய மக்கள் நினைக்கின்றார்கள். இது சாதனையா சோதனையா என்று பார்த்தால், இது சார்ந்த சிந்தனைகள் எல்லாம் இப்பொழுது சமுதாயத்தில் பேசப்படும் பொழுது இது சோதனையாகத்தான் பார்க்கப்படுகிறது. இவர்கள் இப்படித்தான் பேசிக்கொண்டிருப்பார்கள். நம்மை வாழ விட மாட்டார்கள், நம்மை முன்னேற விட மாட்டார்கள். இப்படித்தான் இந்த சமுதாயம் பார்க்கிறது. சரி, இப்போ அது எப்படி இருந்தாலும் அடிப்படையாக நாம் இந்த கர்மவினையின் ரகசியங்கள் என்பதை எங்கு தொடங்குகிறோம் என்று பார்த்தால், அது மகர்ஷி அவர்கள் தெளிவாக சொல்லுவார்கள். இந்த கர்மவினை தொடங்கிய இடம் எது அப்படின்னு கேட்டால், நாமெல்லாம் இதுவரைக்கும் என்ன பேசியிருப்போம், அது இரண்டாம் அறிவு என்ற புழுவினத்திலிருந்தே அந்த பதிவுகள் என்பது தொடங்க ஆரம்பித்து விட்டது. அது கர்ம வினையாக மாறியது மனிதனில் என்று பல முறை பேசியிருக்கோம். சரி, அது என்ன இருந்தாலும் இப்போ அதற்கு அடிப்படையாக முதல் மூலம் என்று சொல்வார்கள் அல்லவா, இதற்கு மூலம் எது என்று சிந்தித்து பார்த்தால் ஒன்றே ஒன்றுதான். என்ன என்று சொன்னால், தன்முனைப்பு என்ற ஒரே ஒரு வார்த்தை தான். அப்ப இப்போ இதை என்ன சொல்லுவாங்க, ஆணவம் என்ற ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க. அதை நம்ம டீசெண்டா என்ன சொல்றோம், தன்முனைப்பு என்று சொல்லி விடுகிறார் மகரிஷி அவர்கள். ஆணவம்னு சொன்னா அது ஒரு மாதிரியா இருக்கும். என்ன நீங்க எங்களையெல்லாம் நாங்களாம் ஆணவம் படித்து தெரிகிறோம்னு சொல்றீங்களா அப்படின்னு கோபம் வரும். இப்பொழுதெல்லாம் உண்மையை சொன்னால் சமுதாயத்தில் நிறைய பேருக்கு கோபம் வருகிறது. அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். என்ன என்று சொன்னால், நாம் எவ்வளவு படித்து இருக்கிறோம், எவ்வளவு விஞ்ஞானத்தில் வளர்ந்திருக்கிறோம், இவர்கள் இதை எல்லாத்தையும் இப்படி ஆணவங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் சொல்லுவாங்க. இந்த கூட்டமே அப்படித்தான் என்று சொல்லக்கூடிய கூட்டம் அதிகமாக இருக்கிறது. இப்போ நாமெல்லாம் இந்த ஆன்மீக உண்மையை வெளிப்படையாக உண்மையாக பேசுவதற்கு தகுதி வாழ்க வளமுடன். இப்போ அப்படி பார்க்கும் பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாயத்தில் அது கொஞ்சம் சமமாகவே இருக்கிறது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இந்த உண்மை வாழ்க கர்மவினை தோன்றுவதற்கு அடிப்படையான மூல காரணம் என்ன என்பதில் நாம் தொடங்க வேண்டும். இப்போ ஏன் அங்கு தொடங்க வேண்டும் என்று, இப்போ இத்தனை பகுதிகள் முடித்த பிறகு நாம் ஏன் முதல்ல இருந்து தொடங்கணும்? ஏதோ அந்த
ஒரு படத்துல வர்ற மாதிரி எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம தொடங்குகிறோமே என்று சொன்னால், இப்போ இந்த கர்மவினை சார்ந்த தத்துவங்களை எல்லாம் நாம ரொம்ப இன்னைக்கு சமுதாயம் சார்ந்த பிராக்டிக்கலா நிறைய பேசணும் அப்படின்னு நம்ம நிறைய பேசி வருகிறோம். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இப்பொழுது மனிதர்களிடம் செயல் மாற்றம் உடனடியாக நடக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு வந்துவிட்டது என்பதை உலகம் இப்பொழுது ஓரளவு தெரிந்து கொள்கிறது. ஒரு அவசர கால நிலை அப்படிங்கிற நிலை வந்துவிட்டதோ என்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப நாம என்ன பண்றோம், உடனே ஒரு செயல் மாற்றம் கொண்டு வந்தால்தான் இந்த இயற்கையினுடைய அந்த சீற்றத்திலிருந்து, இயற்கையினுடைய அழிவுகளிலிருந்து இந்த மனித குலத்தை காப்பாற்ற முடியும். இந்த மனித குலத்தை, இப்பொழுது இருக்கக்கூடிய மனித குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு பெரிய அக்கறை இருப்பதை விட, இவர்களெல்லாம் இதற்கு காரணமாக செயல்களை செய்து விட்டார்கள். ஆனால் இதையெல்லாம் அனுபவிக்க இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் நமது குழந்தைகள், நமது சந்ததியர்கள். அப்ப இந்த நமது குழந்தைகளுக்கும் சந்ததிக்கும் நாம் என்ன செய்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், புவியை வெப்பமயமாக்குவதும் அந்த நீர்நிலைகளை அழிப்பதும் நீரில்லாத ஒரு சமுதாயத்தை, உலகத்தை உருவாக்குவதுமாக அப்படி அத்தனையும் கெடுத்து விட்டு இப்பொழுது இருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாமெல்லாம் சுகவாசிகளாக அப்படியே ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இப்போ எல்லாம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது, இப்போ இங்கே மாற்றம் தொடங்கவில்லை என்று சொன்னால் அடுத்த சந்ததியினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும் என்பது பலதரப்பட்ட ஞானிகள், இப்பொழுது விஞ்ஞானிகள் முதற்கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு எங்கு மாற்றம் செய்ய வேண்டும், எப்படி மாற்றம் செய்ய வேண்டும் என்பதை யாரும் சொல்வதில்லை. அதைத்தான் நாம் சொல்லிக் கொண்டு வந்தோம் இவ்வளவு காலமாக. அதனாலதான் நம்ம பிராக்டிக்கலா பேசிட்டு வந்தோம் இந்த கர்மவினை கழியும் ரகசியங்கள்ல. ஏன்னா இப்ப இத்தனை இடர்பாடுகளுக்கும் காரணம் மனித குலத்தில் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த கர்மவினைதான் என்பதை நாம சென்ற பகுதியில் கூட பார்த்தோம். விலங்குகள் எல்லாம் இதை அறிந்து கொள்கிறது, மனிதர்கள் தான் இதற்கு காரணம் என்பதை இந்த விலங்குகளே நமக்கு காட்டி கொடுக்கின்றது என்றெல்லாம் பார்த்தோம். அப்ப அதனால அப்படி பேசும் பொழுது என்ன ஆகிறது என்று சொன்னால், இப்படி யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் மீது இந்த சமுதாயத்தில் ஒரு கோபம் வருகிறது. நம்ம மேல எல்லாம் ஒரு கோபம் வருது. ஏன் அப்படின்னா, இவ்வளவு விஞ்ஞானம் படித்திருக்கிறோம், இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ச்சி அடைத்திருக்கிறது, இவ்வளவு கல்வி அறிவில் நாங்கள்லாம் மேலே வந்திருக்கிறோம், இவர்கள் ஏதோ பெரிய வள்ளுவர் போல, இவங்க பெரிய ஞானி போல இவங்க என்னத்தையோ பேசி நம்ம எல்லாம் பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்களே என்று நம் மீது கோபம் வருகிறது. இப்பொழுது நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இயற்கை சீற்றங்களில் இருந்து மனிதர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கிறதுக்கு பதிலாக இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், இயற்கை சீற்றம் எப்படியோ இருந்து விட்டு போகட்டும், இப்பொழுது என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன பண்ணலாம், பேசாம முதல்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம், இதெல்லாம் இருக்கட்டும் சரி என்று இன்று தொடங்கிய இடத்துக்கு நாம் செல்ல போகிறோம். எங்கு இந்த கர்மவினை தோன்றுவதற்கான மூல காரணம் எது என்று சொன்னால், அது தன்முனைப்பு என்று சொல்லுகிறார் மகரிஷி அவர். அதுதான் ஆரம்பம் என்று சொல்லுகிறார், தன்முனைப்பு என்ற ஒன்று. இதை மும்மலங்கள் என்று சொல்வார்கள். அதில் என்ன சொல்லி இருக்கிறார்கள், ஆணவம், கண்மம், மாயை. தெளிவா இருக்கு. இப்போ அந்த கண்மம் என்ற வார்த்தைக்கு நமக்கு பொருள் தெரிஞ்சுன்னா தெளிவாயிரும் நமக்கு. கண்மம் என்பதற்கு என்ன பொருள்? கண்மம் என்பதுதான் கர்மவினை. கர்மவினைத்தான் கண்மம் என்று சொல்லுகிறார்கள். மாயை என்பது அதுக்கு அடுத்து வருது. அந்த கண்மம் என்பது பதிவாக இருக்கிறதே, அதன் அடிப்படையிலேயே நீங்கள் செயல் செய்தீர்கள் என்று சொன்னால் மாயை. அந்த கர்மவினையை விடுத்து விழிப்பு நிலையில் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அது விழிப்பு நிலை. அப்ப அந்த பழக்க நிலையிலேயே, அந்த வினைப்பதிவின் அடிப்படையிலேயே நாம் எந்த செயல் செய்தாலும் அது மாயை தான். அவ்வளவுதான்.
காலையில எந்திரிச்சோடனே காப்பி குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது விழிப்பு நிலையா மாயையா? மாயை. ஏன்? அது பழக்கம். பழக்கம். சரி, அப்ப இந்த கண்மம் மாயை ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இதுக்கு முதல்ல என்ன வார்த்தை இருக்கிறது பாருங்க, ஆணவம். அதான் பேசிக், தொடக்கம் அங்குதான். ஆணவம். இப்பொழுது நீங்கள் சமுதாயத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு கூட பயமாக இருக்கிறது. ஏன்? எங்களையெல்லாம் நீங்கள் எப்படி ஆணவம் என்று ஆணவம் என்ற நிலை நாங்கள் இருக்கிறோம் என்று நீங்கள் எப்படி சொல்ல போய்விட்டது? உங்களை நாங்கள் என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? ஜெயிலுக்குள்ள வச்சு உங்களை நல்லா தவம் பண்றதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி விடுவோம், ஜாக்கிரதை அப்படின்னு இந்த சமுதாயம் நம்மகிட்ட சொல்லும். ஆணவம்னு கூட சொல்ல முடியல. மகரிஷி எவ்வளவு பயந்து சொல்லியிருக்காரு பாருங்க, தன்முனைப்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை அப்படி லேசா குறைச்சு போட்டார். சரி, ஆணவம்னு வச்சுக்கலாம் அல்லது தன்முனைப்புன்னு நம்ம வச்சுப்போம். அந்த ஆணவம் என்பது எது? எது ஆணவம்? இப்ப நம்ம அது தெரியணும் இல்லையா? எது ஆணவம்? நாங்கள்லாம் ஆணவமே கிடையாது அப்படின்னு உலகத்துல 95% மக்கள் சொல்லுவார்கள். எது ஆணவம் என்று தெரியாததனால். அப்படிதான். இப்ப எப்படின்னா, நாங்கள்லாம் எந்த பாவமும் செய்யாதவர்கள், அனைவருக்கும் உலகத்துக்கே நன்மை செய்து கொண்ட இருக்கக்கூடிய வேலைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஏன்? பாவம். பாவம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு நிலை. அவ்வளவுதானே. பாவம்னா என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னோம்னா நான் பாவமே செஞ்சது இல்லை. அவ்வளவுதானே. அதே போல ஆணவம் என்றால் என்ன என்று தெரியவில்லை என்று சொன்னால் என்னிடம் ஆணவமே இல்லை. அப்ப இப்ப என்ன நிலைமை பாருங்க. அடிப்படையாக வாழ்க்கையை சொல்லித்தராத இந்த பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம், அடிப்படையாக வாழ்க்கையை சொல்லித்தராத கல்வி நிலையங்கள், பல்கலைக்கழகங்கள், அடிப்படையாக வாழ்க்கையை சொல்லித்தராத சமுதாயம். இப்போ இப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு மத்தியில் நாம் இதையெல்லாம் விளக்கி சொல்ல வேண்டும், உண்மையை உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிறிது கஷ்டமாகத்தான் இருக்கிறது. சரி, அப்ப இது என்ன? அந்த தன்முனைப்பு என்பது என்ன என்று சொன்னால், நான் எனது என்ற இரண்டு தான் தன்முனைப்பு. இதைதான் நம்ம ஆரம்ப காலத்திலிருந்து ஆன்மீகம் தொடங்கிய இடமே அந்த இடத்துல தான் நம்ம தொடங்குறோம். நான் எனது அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ இந்த இரண்டும் இருக்கிறதா என்று ஆய்வு செய்து பார்க்கணும். அது இருக்கட்டும். இப்போ நமக்கு என்னன்னா, இந்த கர்மவினை தத்துவத்துல இந்த நான் எனதுன்னு சொல்றோமே, இதுல இந்த ரெண்டுல எதனால் கர்மவினை நம்மிடம் அதிகமாக கூடுகிறது என்று ஒரு சிந்தனையை நீ செய்யணும். இந்த ரெண்டுல எதனால எனக்கு கர்மவினை கூடுது? எனக்கு கர்மவினை இருக்குது. இப்ப நாமெல்லாம் கர்மவினை இருக்குதுன்னு ஒத்துக்கிட்டவங்க தான் இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்ப நமக்கு என்ன வேணும்னா, இந்த கர்மவினை எனது என்பதனால் பெருகி இருக்கிறதா, நான் என்பதனால் பெருகி இருக்கிறதா என்று ஒரு ஆய்வை செய்வோம். ஏன்னா அப்பதான் நம்ம அந்த அதை கழிக்கிறதுக்குரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும். அப்ப நான் என்பதா எனது என்பதா என்று பார்த்தால், இதில் இப்போ எது பெருகி இருக்கிறது என்று சொல்வது மட்டுமல்ல, இந்த கர்மவினை தொடங்கிய இடத்துல முதல்ல தொடங்கியச்சே அது நான் என்பதனால் தொடங்கியதா எனது என்பதனால் தொடங்கியதா ஒரு சிந்தனை செய்ய வேண்டும். ஏதோ இன்னைக்கு சிந்தனை செய்யணும்னு தோணுச்சு. நானும் சிந்தனை செய்து பார்க்கிறேன். காலையிலிருந்து சிந்தனை செய்து பார்க்கிறேன். நான் என்பதனால் தொடங்கி இருப்பதற்கு வாய்ப்பு குறைவாக இருப்பதை பார்க்கிறேன். இப்பொழுது கூட நமது கர்ம வினையை மொத்தத்தையும் அப்படி எடுத்து பார்த்தோம்னா, எனது என்பதனால் வந்த கர்ம வினை தான் மேக்சிமம் இருக்கும். நான் என்பதனால் வந்த கர்ம வினை கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். யாருக்கு? நான் உலகத்தை பேசவில்லை, சமுதாயத்தை பேசவில்லை. நாம் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு மட்டும், நமக்கு மட்டும் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சமுதாயத்துக்கு இதையெல்லாம் பேசக்கூடாது. ஏன்? நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நமக்கு மட்டும் ஒரு சிந்தனை செய்து பார்ப்போம். எப்படி? நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, எனது என்பதனால் இருக்கக்கூடிய கர்மவினை தான் நம்மிடம் அதிகமாக இருக்கும் என்று தோன்றுகிறது. இப்போ உங்களுக்கெல்லாம் எப்படி தோணுது அப்படின்னு எனக்கு தெரியல.
இப்ப கூட ஒரு சின்ன ஒரு இது கூட செய்து பார்க்கலாம். எனது என்பதனால்தான் என்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றவங்கலாம் ஓரளவுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். பாப்போம். ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அது எத்தனை இருக்கோ அது போக நம்ம எது கூட இருக்கு கம்மியா இருக்குன்னு பார்த்துக்கலாம். எனது என்பதனால்தான் கர்ம வினை அதிகமாக இருக்கும். நான் என்ற அந்த ஆணவத்தில் வரக்கூடிய கர்ம வினை குறைவாகத்தான் இருக்கும் என்று நினைப்பவர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் தான் பண்ணியிருக்காங்க. 4 பேர் தான் பண்ணியிருக்காங்க. 5 சிந்திக்கிறதுக்கு நேரம் வேணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப எல்லாத்தையும் ஹேண்ட் டவுன் பண்ணுங்க. இப்போ எனக்கு என்ன தெரியணும்னா, நான் என்ற ஆணவத்தினால்தான் எனக்கு கர்ம வினை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்றாங்களா அப்படின்னு பார்க்கணும். இப்ப எல்லாத்தையும் ஹேண்ட் டவுன் பண்ணிருங்க. எல்லா ஹேண்ட்ஸும் டவுன் பண்ணிடலாம். என்ன இருக்கே? ஓகே, சரி. இப்போ நான் எனதை பற்றி சொன்னோம். நான் என்ற ஆணவத்தினால்தான் என்னுடைய கர்மவினை இப்பொழுது அதிகமாக இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. அப்படி யாராவது இருந்தா கை தூக்குறாங்களான்னு பார்ப்போம், ஹேண்ட் ரைஸ் பண்றாங்களான்னு பார்ப்போம். நான் என்பதனால் கர்மவினை இருக்கா இல்லையான்னு கேட்கல. நான் என்பதனால் தான் எனக்கு அதிகமான கர்மவினை இருக்கிறது, எனது என்பது கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே தூக்கினவங்களும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுலயும் 5 வந்துருச்சு. ஓகே, வாழ்க வளமுடன். சரி சரி, இப்ப எல்லாத்தையும் ஹேண்ட் டவுன் பண்ணிடலாம். இப்ப 2 ஈக்குவலா தான் இருக்கு. சரி, இப்போ இதுலயே நிறைய பேர் வர்றாங்களே, நான் என்பதில் நிறைய வர்றாங்க. சரி, இப்போ இதை நான் எப்படி சிந்திக்க வேண்டும்? இப்போ இது எதுக்காக இதை நம்ம பிரிச்சு பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம கர்மவினை கழிக்கிறதுல இப்ப நம்ம எனதுங்கிற அடிப்படையிலிருந்து நம்ம விலகல் வரணுமா, நான்கிறதுல இருந்து விலகல் அதிகமா வரணுமா, நம்மளுடைய கமிட்மெண்ட் எதுல, நம்மளுடைய செயல் மாற்றத்தை எதில் கொண்டு வர வேண்டும் என்று தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இதை சிந்திச்சோம். இப்ப பாருங்க, இப்போ மகரிஷி என்ன சொல்லிடுவாரு, இந்த நான் என்னது என்பது இருப்பதனால் ஒரு 6 குழந்தைகள் பிறக்கிறது, அதுதான் கர்மவினை தோன்றுவதற்கு காரணம் என்று சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த நான் எனதுக்கு பிறந்த குழந்தைகள் என்னென்ன என்று சொன்னால் அதைத்தான் 6 குணங்கள் என்று மகரிஷி ஒரு பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறார். அந்த 6 குணங்களும் கர்மவினை தோன்றுவதற்கு காரணமாக இருக்கும். இப்ப அதை வரிசைப்படுத்தி நம்ம சொல்லி பாருங்க, என்ன வருதுன்னு பாருங்க. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, பஞ்சம். இதுதான் அந்த வரிசை. இந்த வரிசைப்படுத்தி சொல்லி இருக்கிறார். இப்ப இந்த வரிசைப்படுத்தினதுல இந்த நான் என்ற ஆணவம் அப்படிங்கிறது இந்த 6ல எந்த இடத்துல அதிகமாக டாமினண்டா இருக்குது இந்த 6ல அப்படின்னு அப்படியே சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால், எங்க தோன்ற மாதிரி இருக்குதுன்னா, அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை 5வது இடம் வருது பாருங்க. அந்த இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா, நான் அப்படிங்கிறது டாமினண்டா நிற்கும். வஞ்சம் அப்படின்னு வரும்பொழுதும் அந்த நான்கிறது நிற்கும். ஆனா அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மையில இருக்கிற அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் குறையா இருக்கும். இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மையிலையும் வஞ்சம் என்பதிலும் நான் என்ற ஆணவம் அதிகமாக இருக்கக்கூடியதாக தெரிகிறது. அதற்கு மேல 4 இருக்கே, இதை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப பேராசை என்று சொல்லுகிறோம். இப்போ இந்த பேராசை என்பது நான் என்பதனால் வந்ததா, எனது என்பதனால் வந்ததா? அதான தொடக்கம். பாருங்க, எனது என்பதனால் வந்ததா? இப்ப பேராசைங்கிறது எதுல இருந்து தோன்றியது? ஆசை என்பதிலிருந்து தோன்றியதுதான் பேராசை. அப்ப ஆசை என்பது என்ன? தேவையின் அடிப்படையில் எழக்கூடிய எண்ணம் என்பதுதான் ஆசை. அது ஒரு எண்ணம்.
அதாவது ஆசை என்பது ஒரு எண்ணம். அந்த எண்ணம் தேவையின் அடிப்படையில் எழுகின்ற போது அது ஆசை என்று சொல்லுகிறோம். சரி, இப்போ இந்த தேவை என்பதை பூர்த்தி செய்ய வேண்டும். எந்த தேவையை? எனது உடலின் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதுதான் இயற்கை துன்பம். அதான் தேவைகள் 3. இதெல்லாம் நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம். இப்ப எனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். எனது தேவைகளை எதனுடைய எனது எனது என்று வருகிறதா? எனது எனது உடலின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். ஏன் அப்படி பூர்த்தி செய்யவில்லை என்று சொன்னால் இந்த உடலில் இருந்து உயிர் பிரிந்து விடும். அப்ப அந்த இடத்துல அந்த உடலின் தேவை பூர்த்தி செய்யப்படாத பொழுது துன்பம் என்று உணர்கிறோம். இயற்கை துன்பம். அந்த துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காக ஆசை. அவ்வளவுதானே. அப்ப அந்த இடத்துல எனது என்பது வருகிறதா, நான் என்பது வருகிறதா என்று கேட்டால் அந்த இயற்கை தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு என்ன வேண்டும்? பொருள் வேண்டும். பொருள் வேண்டும். அப்ப அந்த இடத்துல இப்போ நான் என்பது அதிகாரப்பற்று என்று மகரிஷி விளக்குகிறார்கள். எனது என்பது பொருள் பற்று என்று மகரிஷி விளக்குகிறார்கள். இந்த இடத்துல பொருள் தேவை என்பது ஆசை. பொருள் பற்றாக மாறிச்சுன்னா, அது அளவு முறை மீறிச்சுன்னா அது என்ன ஆகிறது? அது பேராசை. அப்ப பொருள் பற்று, பொருள் என்பது வேண்டும், தேவையில் பொருள் வேண்டும். அந்த பொருளே தேவையை மீறும் போது பற்றாக மாறுகிறது. அப்ப பொருள் பற்று, அந்த இடத்தைத்தான் நம்ம பேராசைன்னு சொல்றோம். தேவையை மீறினால் அது பேராசை, தேவையின் அடிப்படையில் இருந்தால் ஆசை. அப்ப இந்த 6 குண சீரமைப்புல 6 குணத்தில் முதல் குணமே எங்கு எதன் அடிப்படையில் தோன்றுகின்றது என்று சிந்தித்து பார்த்தால் எனது என்பதை அடிப்படையாக கொண்டுதான் அங்கு கர்ம வினையாக மாறியிருக்கிறது என்று அதை சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்ப இதுக்குள்ள நான்கிறது இருக்குதா அப்படின்னு சொன்னா இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்ப வரும் பாருங்க. இப்போ பசி, தாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, தேவைகள். இப்ப இயற்கை துன்பம் இருக்கிறது, அதை போக்கிக் கொள்ள வேண்டும். போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பொருளை தேடுகிறோம். அங்க பொருள் பற்று வந்துருச்சு. அதுலயே இன்னொரு கேள்வியை கேட்டு பாருங்க. எதற்காக பொருளை தேடுகிறீர்கள்? இந்த தேவையை நிறைவு செய்து, தேவையை நிறைவு செய்து கொள்ளாட்டி என்ன? விடுங்க, பசிச்சா பசிக்கட்டும், விட்டுருங்க. என்ன ஆகும்? சோர்வாயிரும், விட்டுருங்க. நிக்க முடியல, படுத்துக்கும். படுக்கவும் முடியல, கண்ணை திறக்க முடியல, கண்ணை முடிக்குங்க. இப்ப இப்படியே விட்டுட்டா என்னதான் ஆகும் என்று சொன்னால் இந்த உடலில் இருந்து உயிர் பிரிந்து விடும் என்று சொல்றேன் பாருங்க. அப்ப உடலிலிருந்து உயிர் பிரிந்து விடும். சரி, பிரிஞ்சுட்டு போகுது. அப்ப எப்படிங்க நான் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும் அல்லவா? அதற்காக நான் வாழ வேண்டும் அல்லவா? அந்த இடத்துல பாருங்க, நான் வாழ வேண்டும், நான் இருக்க வேண்டும், நான் கர்ம வினை தூய்மை செய்ய வேண்டும், நான் இறை உணர்வு பெற வேண்டும். எங்க அடிப்படையில போனோம்னா அங்க நான் வருது. இப்போ இந்த இடத்துல நான் வருது பாருங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய நான் கூட எப்படி இருக்கு பாருங்க. அது அகங்காரமாக, ஆணவமாக வருகிறதா என்று பாருங்கள். நான் வந்த வேலையை பூர்த்தி செய்யணுமே, நான் இறை உணர்வு பெற வேண்டுமே, நான் உயிர் வாழ வேண்டுமே. இப்போ இந்த இடத்துல அது ஆணவத்தின் அடிப்படையில் அந்த நான் என்று சொல்வதாக இல்லை. நான்கிறது இருக்குது, ஆனா அது ஆணவமா இல்லை. இல்ல. அப்ப என்ன ஆகுது? அந்த பொருள் பற்று என்பதுதான் அந்த இரண்டாவது எனது என்பதில்தான் இந்த கர்மவினை தோன்றியதனுடைய மூலம் இருக்கும் என்று இப்பொழுது இந்த சிந்தனையின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப பேராசை என்பதுதான் தொடக்கம். தொடக்கம் அது பேராசை. அது தடைபடும் பொழுது ஏற்படக்கூடிய உணர்வு என்பதுதான் சினம். அப்ப சினம் என்பது அந்த ஆசை பேராசை சம்பந்தப்படாமல் சினம் என்பது இல்லை. இல்லையே சார், நான்கிற ஆணவத்தினால சினம் வருது இல்லையா? அது எப்ப வரும்?
இதெல்லாம் போய் ஆசை, பேராசை, சினம், கடும்பற்று. அப்ப இந்த கடும்பற்றுக்கு போன பிறகு உயர்வுதாழ்வு மனப்பான்மை வந்துடும். எப்ப அந்த கடும்பற்றுன்னு ஆன பிறகுதான் அந்த உயர்வுதாழ்வு மனப்பான்மை வரும். அதுக்கப்புறம் வரக்கூடிய நான் இருக்கு பாருங்க, அந்த நாள்ல சினம் வரும். ஆனா பேசிக்கா சினம் என்பது என்ன? ஆசையின் அடிப்படையில் சினம் வரும். எதுக்கு? ஐந்தறிவு ஜீவன் வரை. பேராசையின் அடிப்படையில் சினம் வரும். அது ஆறறிவு மனிதன் என்ற நிலையில் பேராசையின் அடிப்படையில் சினம் வரும். அதுக்கப்புறம்தான் கடும்பற்றாக மாறிய பிறகு அங்கதான் என்ன ஆகுது? கடும்பற்றாக மாறின பிறகு உங்களுக்கு அதுல கூட அந்த கடும்பற்றாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், அதை யாரோ ஒருவன் எடுக்க வருகிறான், அப்ப சினம் வருகிறது. அது கூட எப்படி வருகிறது? எனது அப்படிங்கிறதுனாலதான் சினம் வருது. நான்கிறதுனால சின்னம் அங்க கூட வரல. அதுல கூட எனதுங்கிறதுனால அது சின்னம் வருது. நான்கிறதை தொடங்கிறது பாத்தீங்கன்னா அங்கதான் உயர்வு தாழ்வு மனப்பான்மை. அப்ப அவன் அப்படி பார்க்கும்போது இந்த எனது என்பதில் தொடங்கிய பேராசை, அதிலிருந்து சினம். சினம் என்பது அந்த ஆசை பேராசை ஒட்டி வரக்கூடியது. அப்ப அங்கேயும் எனதுங்கிறதுனாலதான் அந்த சினம் வருது. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் தற்சோதனை செஞ்சு பார்த்துக்கலாம். எனது என்பதனால் சினம் வருகிறதா? நம்ம வீட்டிலேயே சினம் வர்றது எனது என்பதனால் வருகிறதா, நான் என்பதனால் வருகிறதா என்று பார்த்தால், ஓரளவுக்கு நாமெல்லாம் தவம் செய்து ஓரளவுக்கு பயிற்சி செய்திருந்தோம் என்று சொன்னால், நான் என்ற ஆணவத்தினால் வரக்கூடிய சினம் நிச்சயமாக குறைந்திருக்கும். எனது என்பதனால் வரக்கூடிய சினம் இப்பொழுது நம்மிடம் இருக்கும். நல்லா நீங்க அதை அனலைஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஏன் இவ்வளவு போட்டு இப்படி அதை போய் டிடெக்ஷன் பண்ணி பார்க்கணுமா? பார்க்கணும். அப்ப பாருங்க, இப்ப இவ்வளவு நாள மனவளக்கலையில மகரிஷியினுடைய தத்துவம் படிச்சு இவ்வளவு ஆசிரியர் இருந்த நீ என்னத்தையா மாறி இருக்க, என்னத்தையா திருந்தி இருக்க, உனக்கு இன்னும் சினம் வருது இல்ல அப்படின்னு எல்லாரும் கேட்கிறாங்கல்ல. கேட்பாங்க, நம்ம வீட்டிலேயே கேட்பாங்க. அப்ப நம்மகிட்ட மாற்றமே இல்லையா? நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். பெரும்பாலும் நான் என்ற ஆணவத்தினால் வரக்கூடிய சினம் இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த 29 பேருக்கும் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 30 பேருக்கும் குறைஞ்சிருக்கும். எனது என்பதனால் வரக்கூடிய சினம் இருக்கும். அப்ப வீட்டிலேயே நம்ம என்ன பண்றோம்? அந்த எனது என்ற அந்த பொருள்ல விரயமாகும் போது, ஒரு குடும்பத்துல ஒரு பொருள் விரயமாகுது, பொருளை விரயமா பண்றாங்க. இது மாதிரி அதே போல இப்போ குழந்தைகள் மீது, குடும்ப அங்கத்தினர்கள் மீது ஏன் கோபம் வருகிறது? ஏன் குழந்தை, எனது குடும்பம் நல்லா இருக்கணும், எனது அப்படிங்கிறதுக்கான கோபம், அதனால வரக்கூடிய சினம்தான் அதிகமாக இருக்கும். நான் சொல்றதெல்லாம் கேட்கணும், இப்படித்தான் அடிமை மாதிரி இருக்கணும் அப்படின்னு இருந்துகிட்டே இருந்திருந்தோம்னா நம்ம வேதாத்திரியில வந்திருக்கிறதுக்கான அர்த்தமே இல்லை. அப்படிலாம் இல்லை. அந்த அளவுக்கு நிச்சயமாக நாமெல்லாம் மாற்றம் அடைந்திருப்போம் என்று நான் நம்புகிறேன். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது அங்கேயும் எனதுங்கிறதுனாலதான் சினம் வருது. இதையும் பார்த்துட்டோம். கடும்பற்றுங்கிறது என்ன? இந்த பேராசையின் அடுத்த பரிணாம நிலை தானே கடும்பற்று. பேராசை என்பது பெறுவது, ஆசை என்பது பொருளை பெறுவது, பேராசை என்பது தேவைக்கு மேல் பெறுவது. சரி, தேவைக்கு மேல் பெறுவதாவது இருந்துட்டு போட்டுப்பா, எடுத்துக்கப்பா, சம்பாரிச்சுட்டு என்ன பண்ற? அத எங்கேயாவது ஒரு தேவை இருக்கும்போது அப்ப ஈகையா கொடுத்துருப்பா. இதைத்தான் ஆன்மீகம் சொல்லுது. அப்ப என்ன பண்றோம்? இந்த இடத்துல தேவைக்கு மேல பெறுவதை கூட ஓகே, பரவாயில்ல, சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் சொல்றோம். தேவைக்கு மேல சம்பாதிக்கிறத வேண்டாம்னு சொல்லவே இல்லை. மகரிஷி கூட சொல்லலை. தேவைக்கு மட்டும் பொருள் ஈட்டிட்டு நிறுத்திக்கிங்க, மனவளக்கலைக்கு வந்தீங்க போதும், இதுக்கு மேல சம்பாதிக்காதீங்க அப்படிலாம் இல்லை. நானே அடிக்கடி சொல்லுவேன், சம்பாதிக்கிறதுல பொருள் ஈட்டுவதில்
நீங்கள் அங்க என்ன பண்ணக்கூடாது, அளவோட நிறுத்திக்கிறது அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் பண்ணக்கூடாது. சீரமைப்புங்கிறது ஆசை சீரமைப்பு அப்படி இல்லை. நீங்க அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுல உங்களினுடைய உடல் திறனும் அறிவின் திறனும் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தி எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்க. அப்ப பேராசைனா அது பேராசை இல்லையா என்று கேட்டால், சம்பாதிக்கிறது பேராசை இல்லை, அது பொருளை ஈட்டுவது பேராசை அல்ல. அந்த பொருளை நான் தேவைக்கு மேல் அனுபவிப்பேன் என்பதுதான் பேராசை. அப்ப அதை நீங்க ஈட்டுவதனால் அது பேராசை. ஈட்டுபவர்கள் எல்லாம் பேராசை அல்ல. ஈட்டுறதுல யாரையும் கெடுக்காம ஈட்டணும், அதுதான் அறம். அப்ப பொருள் ஈட்டுவதில் சீரமைப்பு கிடையாது, அங்கு அறம் மட்டும் இருக்க வேண்டும். யாரையும் கெடுத்து நீ சம்பாதிக்காத, பிறரை துன்பப்படுத்தி சம்பாதிக்காத. அப்ப ஈட்டுறதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் அதை நீ எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோங்க, எவ்வளவு வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மூட அரிசி நீங்க வச்சிருக்கிறீங்க, அதுக்காக நான் என்ன பண்ணலாம், சாப்பாடு சாப்பிட்றதுல 4 இட்லி போயில 7 இட்லி சாப்பிடலாமா? இல்ல. அப்ப அந்த நீ எவ்வளவு ஈட்டினாலும் தேவைக்கு மேல் நீங்கள் துய்க்காமல் இருந்தால் அதுக்கு பேர் தான் ஆசை சிரமம். சரி, அதுக்கு மேல எங்காவது தேவை இருந்தா ஈகை என்ற அடிப்படையில் அதை கொடுங்கள், தர்மம் என்ற அடிப்படையில் கொடுங்கள், இது ஆன்மீகம் சொல்லுது. அதையும் கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்னு வச்சிருக்கும் போது அது கடும்பற்றுன்னு மாறும். கடும்பற்றுங்கிற பேரை எதுக்கு? நான் நிறைய பொருள் ஈட்டுவேன், முடிஞ்ச அளவுக்கு நான் முக்கி சாப்பிடுவேன், நோயாளியா மாறுவேன். சரி, அதுக்கு மேல முடியலன்னா நிறுத்திடுவேன். சரி, நிறுத்திட்டீல, யாருக்காவது பசியில் அதை கொடுக்கவும் மாட்டேன், அப்பதான் கடும்பற்று. அப்ப பேராசை, சினம், கடும்பற்று இந்த மூணுமே எதுல வருது? எனதுங்கிறதுல தான் வருது, எனதுங்கிறதுலாம் வருது. இப்போ இந்த அடிப்படையில் நமக்கு கர்ம வினை சேருகிறது. சரி, முறையற்ற பால் கவர்ச்சி, இதுவும் அதே அடிப்படை தான். முறையற்ற பால் கவர்ச்சி அதுவும் ஆசை என்பதில் தானே வருகிறது. இதுல எங்கேயோ ஒரு சில இடங்கள்ல வரும். எப்ப வரும் தெரியுங்களா? இதே முறையற்ற பால் கவர்ச்சி நான்கிறதுல வரும். எப்ப அந்த உயர்வதால் மனப்பான்மையில் வந்து நான் வந்துருச்சுன்னு சொன்னோம்னா, நான் இவ்வளவு பெரிய ஆளு நீ, அப்ப நான் நினைச்சா இப்படிதான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அரசன் அப்படி பண்ணனா இப்படி பண்ணனா இப்படிலாம் சொல்றோம். இதெல்லாம் எப்ப அந்த உயர்வுதால் மனப்பான்மை என்ற அடிப்படையில் நான் வந்த பிறகு இது எல்லாமே வரும். ஆனால் அடிப்படையில் நான் என்பது வரவில்லை. இப்பொழுதெல்லாம் எப்ப பொருளாதாரத்துல மேல வந்துட்டா அதுக்கப்புறம் என்ன ஆயிருது, இந்த உயர்வுதால் மனப்பான்மைங்கிறது வந்துடுது. இந்த உயர்வுதால் மனப்பான்மைங்கிறது 2ல வருதுங்க. எப்ப வரும்? ஒண்ணு, பொருள்ல நீங்க நிறைய வந்துட்டீங்கன்னா, நான் யாரு தெரியுமா, என்கிட்ட நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறியா இப்படின்னு கேட்பாங்க. அதனாலதான் மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு, அப்பா நீ வாட்டு கர்மவினை தத்துவம், கர்மவினை கலிம் ரகசியங்கள் நீ எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காத, பொருள் படைத்தவர்களிடம் நமது தத்துவத்தை சொல்லாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். மகரிஷி சொல்லியிருக்காங்க, பொருள் படைத்தவர்களிடம் சொல்லாதீர்கள். ஏன்? அவங்க என்ன சொல்லிடுறாங்க, நான் யாரு எனக்கே நீ சொல்றியா அப்படின்னு அந்த நான்கிறது அங்க வந்துடும். அங்க அப்ப அவங்கக்கிட்ட எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, போய் இந்த தத்துவத்தை எல்லாம் சொல்லக்கூடாது. ஒண்ணு, இந்த நான்கிறது பொருள்னால வருதா, இப்போ இன்னொரு நாள் அந்த ஆணவம், நான்கிற ஆணவம் வரும். எதனால அப்படின்னு சொன்னா, படிப்பு கல்வி அங்க வந்துடும். அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப படிச்சிருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட போய் நீங்க இந்த தத்துவத்தை சொன்னீங்கன்னா, நீ என்னைய, நாங்களாம் எவ்வளவு படிச்சிருக்கிறோம், எத்தனை டிகிரி வாங்கியிருக்கோம், எவ்வளவு ஆய்வு பண்ணியிருக்கோம், எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருக்கோம், நீ ஏற்கே நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு அங்க நான்கிறது அங்க வந்துடும். இப்ப பொருள்னாலையும் கல்வியினாலையும் இந்த நான்கிறது மேல வருது. அப்பதான் என்ன ஆகுது, இந்த நான்கிறதுனால கர்ம வினை கூடுது.
கூடுது. அப்ப இப்போ அதிகம் படித்தவர்களிடம் கர்மவினை கூடுகிறதா? ரொம்ப படிச்சா கர்மவினை கூடும் கூடும். அப்ப என்ன பண்ணணும்? அடிப்படை படிப்பு இருக்கும் போதே என்ன பண்ணிடணும்? இந்த தத்துவத்தை எல்லாம் அவங்க சொல்லி கொடுத்து அவங்கள கல்வியில கொண்டு போயிருக்கணும். அப்ப என்ன பண்ணல நாம என்ன பண்ணல, பேசிக் கல்வி அங்க +2 முடிக்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கணும்? இந்த தத்துவம் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். கொடுத்துட்டு அதுக்கு மேல போயிருந்தோம்னா அந்த 4 ஆணவம் வராது. இதெல்லாம் கொடுக்காம அங்க போனோன்னு நான் காலேஜ் படிச்சிருக்கேன், நான் எத்தனை டிகிரி, நான் டபுள் டிகிரி, நான் பிஜி படிச்சிருக்கேன், நான் அதை படிச்சிருக்கேன், நான் இவ்வளவு பெரிய இது படிச்சிருக்கேன், நாங்கள் தான் அறிவாளி, நான் பெரிய டாக்டர். அப்ப இப்போ இப்படி சொல்வதை பார்க்கிறோம். இது இந்த 4 பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு 5.5 வருஷம் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜில் ஒருத்தர் படிச்சு வந்திருப்பார் அவர். ஆனா இதே 5.5 வருஷம் எம்பிபிஎஸ் படிச்சு வந்திருப்பார், அலோபதி படிச்சு வந்திருப்பார். அதுக்குள்ளேயே என்ன சொல்றாரு, இவங்க எல்லாம் ஒரு கூறுகட்ட டாக்டர், இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், ஹோமியோபதி இதெல்லாம் ஒரு மருத்துவம் போய் பார்த்துக்கிட்டு வரியா அப்படின்னு தூக்கி வீசி எறிகிறார். யாரு? இந்த எம்டி படிச்ச டாக்டர். நான் இவ்வளவு நாளா எங்க ஹோமியோபதியில ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா அந்த ஃபைலை தூக்கி வீசி அப்படி செவுத்துல எறிகிறார் ஒரு டாக்டர். ஏன்? 4 ஆணவம். இப்போ இந்த 4 எனதுங்கிறது இந்த படிப்பினாலும் பொருளாதாரத்தினாலும் 4 அங்க மேல வந்து அதுக்கப்புறம் கர்மவினையா மாறுது. அப்ப அந்த இடத்து வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, எனதுங்கிறதுனாலதான் இது அதிகமாக வருகிறது என்று இதையெல்லாம் நம்ம சிந்தனை செய்து பார்த்தால் தெரிகிறது. என்னுடைய பார்வைக்கு இப்படி தெரியுது. கேள்வி பதில நீங்க கேளுங்க, வேற வித்தியாசமா இருந்தா நம்ம அதை சிந்திப்போம். இந்த வஞ்சம்ங்கிறது என்னங்கிறீங்க? வஞ்சம்ங்கிறது அது 4 அடிப்படையில தான் பெரும்பாலும் வரும். எப்படி? வஞ்சம்ங்கிறது என்ன? அமுக்கப்பட்ட சினம். அதானே? அமுக்கப்பட்ட சினம் வருது, அதை காட்டல. அப்ப என்ன பண்றீங்க? நேரம் வரும்போது நான் உன்னை என்ன பண்றேன் பார், அந்த இடத்துல நான் வந்துடுறேன். அப்ப இந்த 6 குணத்துல முதல் 4ம் எனதுங்கிற அடிப்படையில தான் வருது. அந்த கடைசி 2ம் 4 ஆணவத்தினால் வருகிறது. அப்ப இந்த ஆணவத்துல ஒரு 2 இருக்கிறது. ஒன்று பொருள் பற்று, இன்னொன்று அதிகாரப்பற்று. அப்ப இந்த அதிகாரப்பற்று என்பது பின்னாடி வந்தது, பொருள் பற்று தான் முன்னாடி வந்தது. அப்ப இந்த கர்மவினை தொடங்கியதனுடைய மூலம் என்னன்னா அது பொருள் பற்றாகத்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். ஓரளவுக்கு இப்ப நாம வந்து கர்மவினை கழிகிறதுல எந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்னு இப்ப நம்மளை சிந்திச்சு பார்த்தோம்னா, எந்த இடத்துல நாம நிக்கிறோம் அப்படின்னா, அதாவது நான் என்ற அகங்காரத்தினால், அந்த ஆணவத்தினால் கர்மவினை நம்ம செய்யறத மேக்சிமம் குறைச்சிருக்கிறோம். எனதுங்கிற அடிப்படையில இன்னமும் இருக்கிறது. சரி, இருக்குது. இன்னமும் கூட்டிக்கிட்டே இருக்கமா? ஆமா, கூட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். எனதுங்கிற அடிப்படையில் நாம கூட்டிக் கொண்டு இருக்கிறோம், கர்மவினை கூட்டிக் கொண்டு இருக்கிறோம். என்னங்க கர்மவினை கழியும் ரகசியங்கள்னு இத்தனை பாகம் பேசிட்டீங்க, இன்னும் கூட்டிக் கொண்டே இருக்கிறோம்னு நீங்களே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆம், கூட்டிக் கொண்டுதான் இருக்கிறோம், கூட்டிக் கொண்டுதான் இருப்போம். அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ இங்க இருக்கிற 30 பேரும் நம்ம கர்மவினையை கூட்டிக் கொண்டுதான் இருப்போம், எனதுங்கிற அடிப்படையில் கூட்டிக் கொண்டுதான் இருப்போம். ஏன்? நம்மளாம் குடும்பத்துல இருக்கோம், நம்ம சன்னியாசி ஆகல. மகரிஷி தத்துவம் சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? 56 வயசுல அன்னை லோகாம்பாள்கிட்ட என்ன பண்ணிட்டார், நான் சன்னியாசம் வாங்குறேன்னு சொல்லி அந்த அம்மா தனியா விட்டுட்டு போயிட்டார். அப்ப அவர் அங்க போய் பேசிட்டு வந்துட்டார். நான் கூட மகரிஷிட்ட ஒரு தடவை கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டேன். நீங்க பாட்டுக்கு சன்னியாசம் வாங்கிட்டு போய் பேசிட்டீங்க சாமி, நாங்க குடும்பத்துல இருந்துட்டு இந்த தத்துவத்தை பேசுறதுக்குள்ள பேராசிரியர் நாங்க படுற பாடு எங்களுக்குள்ள தெரியும். என்னையா பேராசிரியரா இருந்து என்னையா நீ வந்து நடைமுறைப்படுத்துற அப்படின்றாங்க. வீட்டுக்கு போனா வீட்டுல இடி, மண்டத்துக்கு வந்தா மண்டத்துல இடி, உங்கள்கிட்ட வந்தா உங்கள்கிட்ட இடி. என்ன சாமி? அப்ப ஒண்ணு சன்னியாசி வந்தவங்களை மட்டும் பேராசிரியர் ஆக்கிட்டு போயிருங்க, நீங்க பாட்டு குடும்பத்துல இருக்கிற பேராசிரியர் ஆகி எங்களை வந்து சிக்கல்ல மாட்டி விட்டீங்களே இப்படின்னு மகர்ச்சிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. ஆனா பக்கத்துல போகும்போது கேட்கணும்னு தோணல. சரி, இப்ப நமக்கு அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம், கர்மவினை இதன் அடிப்படையில் வரத்தான் செய்யும். இப்ப நம்ம என்ன கர்மவினை கழிக்கிறதுக்கு இப்ப என்னதான் செய்யணும் அப்படின்னா, ஒண்ணுதான், நாம எவ்வளவு கர்மவினை கூட்டுகிறோம் என்பது எப்படி இருக்கணும்,
ஒரு 10%ல இருந்து 15% வந்து கூட்டுறதுக்குரிய செயலை செய்யறோம்னு வச்சுக்கோங்க. 85% அதை கழிக்கிறதுக்குரிய செயலை செய்கிறோம்னு வச்சுக்கோங்க. 85 மைனஸ் 15 அப்ப என்னாச்சு? 70% கர்மவினை கழிஞ்சிருச்சு. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும்னு அந்த அண்ணாமலை படத்துல சொன்ன மாதிரி கூட்டி கழிச்சு பார்க்குற வேலையை தாங்க நம்ம பார்க்கணும். முழுக்க 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 நாம வந்து அப்படி கர்மவினை 100% கழிக்கிற வேலையை கழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா நம்ம சன்னியாசியா போயிடணும். முடியாது. நான் மட்டும் இருக்க வேண்டும். நம்ம பாட்டுக்கு அமைதியா உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா சரியா போகும். தமிழானந்த யோகம் என்ற இந்த இதை நடத்தினால் கூட எனக்கு கர்மவினை கூடுது கூடுது, அவ்வளவுதானே. இதை 30 பேர் இருக்காங்க, இந்த ஆள் இப்படிதான் ஏன் பேசுவாரு, இந்த ஆள் பேசுறதே பயமுறுத்தி தான் ஏன் பேசுவாருன்னு ஒரு 5 பேர் நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு கர்மவினை கூடியிருக்குது. அப்ப என்ன பண்ணலாம்? பேசாம இதெல்லாத்தையும் மூடிட்டு அமைதியா போய் உட்காந்துடலாம். உட்கார்ந்துட்டா ஒண்ணுமே கூடாது. அப்ப நம்ம ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கும் போது கூட எத்தனை பிரச்சனை. இது அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுல இருந்து அதுக்கு ஒவ்வொன்றுக்கு ஃபார்ம் 12 வாங்குறதுல எத்தனை தப்பு நடந்து எத்தனை பிரச்சனை வந்து எவ்வளவு இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். நானும் சசிகுமார் ஐயா இப்பயே பேசிக்கிட்டு இருக்கோம். என்னது இந்த யூடியூப்ல ஒரு சின்ன சிக்கலை பண்ணி விட்டாங்க, அது என்னன்னே கண்டுபிடிக்கும், என்னையா இப்படி பண்றாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் இதெல்லாம் இது எதுக்கு? நமக்கு தேவையில்லாத வேலை போட்டு அமைதியா பேசாம உட்காண்டோம்னா கர்மவினையே கிடையாது. அப்ப கர்மவினை கூடுற சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும். ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விட்டாலும் கர்மவினை கூடும். குடும்பம்னு இருந்தா கர்மவினை கூடும். இது எல்லாமே எனதுங்கிற அடிப்படையில கூடுது. அப்ப இப்ப நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரணும்? இன்னைக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். நான்கிற ஆணவத்துல எனது கர்மவினையை கூட்டக்கூடிய செயல்களை நான் 1% கூட செய்ய மாட்டேன். முதல்ல அந்த ஒரு சங்கல்பத்தை இன்னைக்கு எடுப்போம். அப்ப இப்ப இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னம்னா, இப்போ யாராவது இதுல நம்ம நிறைய பெரிய டெக்னாலஜியா நிறைய படிச்சிருப்போம் ரைட்டுங்களா, அதெல்லாம் ஓரமா வைங்க. அதெல்லாம் பொருள் ஈட்டுவதற்குத்தான். இப்ப பாருங்க, ரொம்ப படிச்ச இடத்துல ஆணவம் வருதுன்னு சொல்றோம். அது அந்த கல்வி பொருள் ஈட்டுவதற்குத்தான். எதற்கு பொருள் ஈட்ட? தேவையை பூர்த்தி செய்ய பொருள் ஈட்டுவதற்குத்தான். அதுல நீ பொருள் ஈட்டு, ஆனா அதுல ஆணவம் கொள்ள வேண்டாம். ஆணவம், ஆனா அதுல ஆணவம் வருது. அப்ப அந்த 2 இடங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆணவம் இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னாலே நாம் என்ன ஆகிடலாம். அது இதுல இந்த 2ல பாருங்க, இந்த நான் அப்படிங்கிறதுனால வரக்கூடிய கர்மவினை இருக்குது, அதுல வரக்கூடிய அழுத்தம் எவ்வளவு, எனதுங்கிற அடிப்படையில் வரக்கூடிய கர்மவினுடைய அழுத்தம் எவ்வளவு, இதை கூட நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். நீ நல்லா சிந்திச்சு பாருங்க. எனதுங்கிற அடிப்படையில் வரக்கூடிய கர்மவினையினுடைய அழுத்தம் கம்மியா இருக்கு. நான்கிறதுல வரக்கூடியது ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு வீட்டிலேயே இப்போ எனதுங்கிற ஒரு பொருள் ரீதியா ஒருத்தர் இப்படி ஏதோ ஒன்று சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. என்னம்மா அது, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வந்தா நீ படி இப்படி போட்டு வெட்டியா செலவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன மாட்டோம், அதை பார்த்து செய்ய வேணாமா அப்படின்னு ஒரு இது பண்றாரு. ஒரு வருத்தம் வருது. இப்படி ஒரு வருத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதே இடத்துல நான் சொல்றதுதான் கேட்கணும். நானுங்கிற அடிப்படையில கொடுமைப்படுத்துறாங்களே, இப்ப அங்கேயும் ஒரு வருத்தம் வரும். இந்த 2 வருத்தத்துல எது ரொம்ப அழுத்தமான வருத்தமா இருக்கு? இந்த 2வது இப்ப நம்ம சொன்ன முதல்ல இந்த பொருள் எனதுங்கிற அடிப்படையில சொல்லும் போது அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளும் கொஞ்சம் தேவையில்லாம செலவு பண்ணியிருக்கோம், தேவையில்லாம இதை பண்ணிட்டோம், கவனம் இல்லாம பண்ணிட்டோம், நம்ம மேலேயும் இருக்கு. அவரு சொல்றதும் கொஞ்சம் வாஸ்தவம் தான். இருந்தாலும் அதை இப்படிதான் சொல்லணுமா, என்னை வருத்தப்படுற மாதிரி சொல்லிட்டாரு, அது இருந்தாலும் அப்படின்னு ஒரு இடம் கிடைக்குது. ஆனா இந்த நான்கிற அடிப்படையில நீங்க சொல்லி பாருங்க, இந்த ஆள் ஆணவத்துல எப்ப பார்த்தாலும் இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா இந்த ஆள் இப்படிதான் பேசுவாரா, இந்த ஆள் கொடுமைப்படுத்துறாங்க, அதை கொடுமைன்னு போயிடும். இது வருத்தப்படுத்துறாரு அப்படின்னு வரும், அது கொடுமைப்படுத்துறாருன்னு வரும். அழுத்தம் கூடிச்சா. அப்ப இந்த அடிப்படையில நாம இந்த நான் என்ற அடிப்படையில் நாம் கர்மவினை கூட்டுவதை 100% நிறுத்துவோம் என்ற சங்கல்பத்தை இன்னைக்கு நாம செய்வோம். எனதுங்கிறது இருக்கதான் செய்யும். அப்ப அதை எப்படி சரி பண்ணுவோம்? அது இப்ப நீ 20% நமக்கு கூடுதுன்னா 80% தொண்டுங்கிற அடிப்படையில குறைக்கிறத செய்வோம். 80ல் 20 போக 60 நமக்கு குறையக்கூடியதாக இருக்கும். அப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா நமக்கு என்ன ஆகணும்? கர்மவினை இப்போ ஜூலை மாதத்தில்
பின்னால் ஆகஸ்ட் மாதத்தில் இவ்வளவு குறைஞ்சிருக்கு. இது மாதிரி மாசத்துக்கு மாசம் நம்மளுடைய கர்ம வினை குறைஞ்சிக்கிட்டு வந்தால் போதும். அதான் சுத்தமா நாங்கெல்லாம் இத்தனை வருஷமா இருந்து நாங்கெல்லாம் சுத்தமா கரைச்சிட்டோம். என்னிடம் ஒரு பேராசிரியர், நான்லாம் கர்ம வினையெல்லாம் சுத்தமா எல்லாத்தையும் கழிச்சு முடிச்சிட்டேன்யா, 30 வருஷம் ஆச்சு மனவளக்கலையில நான் துரியாதீதம் பண்ணி எல்லாத்தையும் கழிச்சு முடிச்சிட்டேன்யா அப்படின்னு சொன்னார். நீங்க வேணா சொல்லுங்கய்யா, நான்லாம் நம்ப மாட்டேங்க அப்படின்னு. எனக்கு துரியாதம் கொடுத்த பேராசிரியர் அவர்தான். ஆனா அவர்தான் அப்படி சொன்னார். ஐயா நான் நம்ப மாட்டேன், நீ நம்பாட்டி போயா அப்படின்ட்டார். ஆனா அதுக்கு பின்னாடி அவர் குடும்பத்திலும் அவர் தொழிலையும் எவ்வளவு துன்பப்பட்டார் என்பது நான் அவர் கூட இருந்து பார்த்தேன். அவ்வளவு பிரச்சனைகள், அத்தனை பிரச்சனைகள். பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அது வாழ்க்கை வாழவே இல்லை. அப்படி ஒரு பெரிய துன்பத்துல இருந்து மனவேதனையாக இருந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்தே போயிட்டார். அப்ப ஆனா ஒரு நாள் அவர் மயக்கத்துல சொல்றேன், நான் கர்மையெல்லாம் கழிச்சிட்டேன், இப்படியெல்லாம் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஈகை தொண்டு எதுவும் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப என்ன ஆயிரும், அந்த இடத்துல நான் அப்படிங்கிறது வந்துடும். நான் எல்லாத்தையும் கழிச்சிட்டேன்யா. அப்ப அவர் தத்துவம் பேசினார்னா நான்கிற ஆணவத்துல பேசுற மாதிரி ஆயிப்போம். அங்கேயும் நான் வந்துடும். அதனாலதான் இப்ப நம்ம தத்துவம் பேசினாலும் நம்ம இந்த கர்மவினை கழிக்கும் ரகசியத்தை பேசி எவ்வளவு கழிக்க போறோம் அப்படின்னு நாம இதில் பயணித்துக் கொண்டிருப்போம் அப்படின்னு உங்களோட சேர்ந்து நான் என்னையும் சேர்த்துக்கொண்டு அப்படி போகும்போதுதான் இதில் நடக்குமே தவிர, நான் ஏதோ ரொம்ப பர்ஃபெக்டா கழிச்சிட்ட மாதிரியும் நீங்கெல்லாம் ஏதோ கழிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சேன்னா அது என்னுடைய ஆணவமாக போய்விடும், என்னுடைய நானாக மாறிவிடும். அந்த அடிப்படையில இதை நம்ம கொஞ்சம் பிராக்டிக்கலா அதனுடைய மூலத்தை இப்போ ஆய்வு செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில இந்த தன்முனைப்பு என்பதில் எனது என்பதுதான் இப்பொழுது நமது வேதாத்திரிய சீடர்களிடம் இருக்கக்கூடிய கர்ம வினையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை கழிப்பது என்பது சுலபம் ஒண்ணும் இல்லை. தொண்டு, ஈகை, தர்மம், சேவை இது செய்தாலே அது மாறிடும். அப்ப இதுக்காகத்தான் தொண்டுக்கு வாங்க, சர்வீஸ்க்கு வாங்கன்னு சொல்றோம். ஆனா இப்ப என்ன ஆயிட்டோம், நம்ம சர்வீஸ்க்கு வர்றவங்க எல்லாம் 1 மாசம் லீவு, 1 வருஷம் லீவு, 6 மாசம் லீவு, 10 நாள் லீவு, இது மாதிரி எல்லாமே லீவு போடுற நிலைமைக்கு போயிட்டோம். அப்ப என்ன, நம்ம இன்னும் கர்மவினை தத்துவங்களை இன்னும் நம்ம தெளிவா சொல்லி கொடுக்கலையோ அப்படின்னு சொல்லலையோ அப்படின்னு ஒரு மனசு வருது. இல்ல நம்ம சொல்றதுல ரொம்ப கோபமாயிட்டாங்களோ, ஓயா இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு ஆயிட்டாங்களோ, ஏதோ ஒரு காரணம் இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா பாருங்க, இதுக்காகத்தான் தொண்டு செய்ய வேண்டும், இதுக்காகத்தான் தொண்டு செய்ய கூப்பிடுறோமே தவிர தமிழானந்த யோகத்துக்கு நீங்க தொண்டு செய்ய வாங்க, அப்படி தமிழானந்த யோகத்தை வளர்த்து கொடுங்க, இப்படியெல்லாம் வளர்க்கணும்னு அவசியமே இல்லை. அவரவர் கர்மவினை கழிப்பதற்காக தொண்டு செய்யறது தான் நோக்கமே தவிர இந்த அறக்கட்டளையை வளர்க்கறதுக்காக தொண்டு செய்யுங்க அப்படிதான் தொண்டு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கு சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் இந்த மாதமே அறக்கட்டளையை கலைத்து விடுவதற்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம். எல்லாரும் அவங்கவுங்க அவரவர் கர்மவினை கழிப்பதற்காக செய்தால் போதும் என்ற அடிப்படையிலே நாம் எனது என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய கர்மவினை கழிப்பது மிகவும் சுலபம். அதுதான் இந்த ஈகை தர்மம் என்ற அடிப்படையில் நாம் செய்யக்கூடியதாக இருக்கிறது என்ற அடிப்படையிலே என்ற கர்மவினை தத்துவம் என்ற தத்துவத்தை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. எப்பவும் போல இன்றைய சிந்தை மிகவும் வித்தியாசமான முறையில் இருந்தது. ஐயா அவர்களை துரிய வாழ்த்துவோம். நமது இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வோங்கி வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பாக இருந்ததுங்க. என்ற கர்ம வினை கழியும் ரகசியம் வேறு கோணத்தில் இருந்தது. அதாவது இப்போது இருக்கக்கூடிய மனிதர்கள் இயற்கைக்கு எதிராக செயல்படும் செயல்களில் அடுத்து வரும் நம் குழந்தைகள் வாழ்க்கையை தான் கேள்விக்குறியாக இருக்கும் என்பதை ஐயா அவர்கள் சொன்னார்கள். அதற்கப்புறம் நம் ஆணவம், கண்மம், மாய என்ற மும்மலங்களில் நம்முடைய கர்மவினை தொடங்குகிறது. அதில் நான் எனது என்ற தன்முனைப்பில்
எதில் நான் என்பதில் கர்மவினை தொடங்கியதா, எனது என்பதில் கர்மவினை தொடங்கியதா என்பதை பற்றிய ஆராய்ச்சியில் தான் இந்த முழு சிந்தனையும் நிகழ்ந்தது. அதில் பார்க்கோமானால் நான் எனது என்ற இருவர் பெற்றெடுத்த 6 குழந்தைகள் பேராசை, கடும்பற்று, சினம், முறையற்ற, பால் கவர்ச்சி, உயர் தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற தலைப்புகளில் நாம் சிந்தித்திருக்கிறோம். இன்னமே அது உடலின் இயற்கை தேவை பூர்த்தி செய்வதற்கு நமக்கு பணம் பொருள் தேவைப்படுகிறது. அது நான் என்ன பிறந்த நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்காக அதற்கு தேவைப்படுகிறது. அப்பொழுது அது எப்போது தடைப்படுகிறதோ அது பேராசையாக தொடங்குகிறது. எனது என்பது பொருள் பற்று. கர்மவினை தோன்றிய இடம் அதுவாக இருக்கும் என்று ஐயா கூறினார்கள். அதிகம் படித்தவர்கள், பணம் நிறைய படைத்தவர்களிடம் நான் என்ற தன்முனைப்பில் கர்மவினை கூடுகிறது. அவர்களிடம் இதை பற்றி பேச வேண்டாம் என்பதையும் ஐயா சொன்னாங்க. வஞ்சம் என்பது நான் என்ற அடிப்படையில் வரும். மேலும் இந்த 6 குணங்களை நான் அடிப்படையில் வருகிறதா, எனது என்ற அடிப்படையில் வருகிறதா என்பதையும் ஐயா விளக்கினாங்க. முதல் 4 குணங்கள் எனது என்ற அடிப்படையில் வருகிறது. அடுத்து 2 குணங்கள் நான் என்ற அடிப்படையில் வருகிறது. எனது என்ற அடிப்படையில் வருது நம்முடைய கர்மவினை கூட்டிக் கொண்டு இருக்கின்றோம் நாம் அனைவரும். நான் என்ற தன்முனைப்பில் நாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எனது என்ற அடிப்படையில் நாம் கர்மவினை கூடத்தான் செய்யும் என்பதையும் கூறினார்கள். நான் என்ற தன்முனைப்பில் கர்மவினை கூட்டிக் கொள்வதை நாம் சங்கல்பமாக எடுத்து இனிமே என்பதை நாம் மனதில் உறுதி கொள்ள வேண்டும். நான் என்ற தன்முனைப்பு இருக்கவே கூடாது என்பது ஐயா அவர்கள் வலியுறுத்தினார்கள். எனது என்ற கர்மவினை குடும்பத்தில் இருப்பவர்கள் அதை சுலபமாக நம்மால் குறைத்துக் கொள்ள முடியும் என்பதையும் சொன்னாங்க. தொண்டு, ஈகை, தர்மம் போன்ற செயல்களின் மூலம் நம்முடைய கர்ம வினைகளை குறைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் ஐயா சொன்னாங்க. மிகவும் சிறப்புங்க ஐயா. இப்போ இதுலயே நிறைய பேருக்கு கேள்வி பதில் இருக்குங்க. நான் என்பதில் கர்மவினை கூடுகிறதா, எனது என்பதில் கர்மவினை கூடுகிறதா என்பதை நிறைய பேருக்கு கேள்வியாக இருக்கும். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ரெண்டுக்குமே ஈக்குவலா ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. எனது என்பதுலயும் 6 பேரை 7 பேரை ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. நான் என்பதுலயும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. அதனால இப்போ இந்த ஸ்பீச் முடிஞ்ச பிறகு இப்ப அவங்களுடைய புரிதல் மாறி இருக்கா என்னன்னு தெரியல. இப்ப கேள்வி கேட்கலாம்.